அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியில் நம்ம பயன்படுத்தக்கூடிய உண்மையான கேபி ஜோதிடத்தின் அடிப்படையில் ஒருத்தருக்கு எத்தனை குழந்தை பிறக்கும் ஜாதகப்படி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த கவுண்டை நிர்ணயம் செய்யறதுக்கு நமக்கு ராசி காரகத்துவம் ரொம்ப ஒரு மிக முக்கியமானதாக இருக்குங்க. ராசி காரகத்தில் 4 கார்னர் ராசி, அதாவது மீன ராசி, அதுக்கடுத்து மிதுன ராசி, கன்னி ராசி, தனுசு ராசி, இந்த 4 கார்னர் ராசியும் இரட்டப்பட ராசி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ குழந்தை எத்தனை குழந்தைன்னு நம்ம பார்க்குறதுக்கு 5ஆம் பாவத்துடைய உபநட்சத்திர கிரகம் இரட்டப்பட ராசியிலே டெபாசிட் ஆகிருக்குது அப்படின்னா அந்த நபருக்கு 2 குழந்தை பிறக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்கும். புதனுடைய தொடர்பு, புதன் அப்படின்றது இரட்டப்பட தன்மை குறிக்கக்கூடியதாக இருக்கும். அதனால் புதனுடைய தொடர்பு இரட்டப்பட ராசி இருந்தால் 2 குழந்தை, இது ஃபஸ்ட்டு விஷயம். அதுவே 5ஆம் பாவ உபநட்சத்திரம் பலகால் ராசின்னு சொல்லக்கூடிய கடக ராசியும் அதுக்கடுத்து விருச்சிக ராசிலையும் டெபாசிட் ஆகியிருந்து குருவுடைய தொடர்பு இருந்தால் நிறையா குழந்தை, 2க்கும் மேற்பட்ட குழந்தை அப்படின்றத நம்ம சொல்லலாம். அதையும் தாண்டி மற்ற ராசிகள் இருக்கு இல்லையா, மேச ராசி, ரிஷப ராசி, அதுக்கடுத்து சிம்ம ராசி, துலா ராசி, மகர ராசி, கும்ப ராசி, இந்த ராசிகளெல்லாம் ஒற்றை ராசி அப்படின்னு சொல்லுவோம். அதனால் 5ஆம் பாவ உபநட்சத்திரம் இந்த ராசிகளுடைய தொடர்பில் ஏற்படுத்தும் போது ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்கும். இதுதான் இதில் இருக்கக்கூடிய லாஜிக்கான விஷயங்க. இப்போ ஆய்வுக்காக நான் உங்களுக்கு ஒரு ஜாதகத்தை காட்டியிருக்கேன். 1990 பிறந்த ஜாதகம். இதை பார்த்துக்குங்க. இந்த ஜாதகப்படி 5ஆம் பாவ உபநட்சத்திர கிரகம் என்ன அப்படின்றத பார்த்துக்குங்க. 5ஆம் பாவ உபநட்சத்திரம் சந்திரன் எங்கே இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல கன்னி ராசியில் விழுந்துருக்குதுங்க. கன்னி ராசி அப்படின்றது இரட்டப்பட தன்மை குறிக்கக்கூடிய ராசியாக இருக்கும் அப்படின்றத நம்ம இங்கே பார்க்கலாம். அப்போ இவங்களுக்கு 2 குழந்தை பிறக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படுத்தி தரும் அப்படின்றதையும் நம்ம இங்கே பார்க்கலாம். அதுவே பல குழந்தை பிறக்குது, நிறைய நபர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு ஜாதகமும் இருக்குது, நம்ம ஃபர்தராக பார்க்கலாம். அவங்களுக்கு குருவுடைய தொடர்பு விருச்சிக ராசி அல்லது கடக ராசியோட தொடர்பில் ஏற்படுத்தும் போது அவங்களுக்கு நிறைய குழந்தை பிறக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படுத்தி தரும். அதையும் தாண்டி மற்ற ராசியாக இருக்கக்கூடிய மகரம், கும்பம், மேசம், ரிஷபம், அதுக்கடுத்து சிம்ம ராசி, துலா ராசி, இந்த ராசிகளுடைய தொடர்பில் ஏற்படுத்துது அப்படின்னா அவங்களுக்கு ஒரே ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை ஜாதகப்படி ஏற்படுத்தி கொடுக்குது அப்படின்றத நம்ம இங்கே பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.